வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு ஆசிரியர் தமிழ் சேனல். இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம வந்து வீக் 9, அதாவது 9வது வாரத்தில் இருக்கிறோம். இந்த 9வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி ஒரு சப்ஜெக்ட் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் பார்த்தாச்சு. சோஷியல் சயின்ஸ் வந்து நேற்றையோட சிலபஸ் இன்னைக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிட்டு நாளைக்கு வந்து டெஸ்ட் எழுதணும், ஓகேங்களா? 50 மார்க்ஸ் இந்த வாரம் எடுத்த நம்ம சிலபஸ் வந்து 50 மார்க்ஸ் வந்து கொஷின் பேப்பர் எடுத்து அந்த கொஷின் பேப்பரும் வந்து நம்ம வீடியோவாக போட்டுருவோம். வித் எக்ஸ்பிளனேஷனோட மேக்ஸ் வந்து வித் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம வீடியோ போடுவோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி கொஷின் பேப்பரை ஆன்சர் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஓகே, சரி. நம்ம அதாவது 1ஆம் தேதி, அதாவது நேற்றுக்கு உண்டான வரலாறு 7ஆம் வகுப்பு வரலாறுல இருக்கக்கூடிய கடைசி பாடம் டெல்லி சுல்தானியம், அதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெசன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்தியாவில் முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்கள் ஆட்சி வந்து முகமது கோரியால் கிபி 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது. இந்தியாவில் வந்து முஸ்லிம்கள் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது? முகமது கோரியால் நிறுவப்பட்டது. அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கலை அடிக்கலை நாட்டியவர் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் என்பவர் வந்து அடிமை வம்சத்தை வந்து துவக்கியவர் யாரு? அடிமை வம்சத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா குத்புதீன் ஐபக் தான். இந்த அரச மரபு வந்து மம்லுக் அரச மரபு என்று அழைக்கப்படுகிறது. மம்லுக்னா என்னது? அடிமை வம்சம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மம்லுக்னா ஒன்றும் இல்லை, அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குத்புதீன் ஐபக். அதுக்கு பேர் தான் மம்லுக் அரச வம்சம் சொல்லுவாங்க. மம்லுக் என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். இதை வந்து பார்த்தீங்கன்னா அரேபிய சொல்லுக்கு மம்லுக் என்ற அரேபிய சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். ஸோ அப்போ நம்ம ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து 1 மார்க்ஸ் தான், அப்படி லைனாக பாயிண்ட் பை பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். கதையாக நம்ம பார்க்க போகிறது இல்லை, ஓகேங்களா? நம்ம வந்து தமிழ் வந்து 1 மார்க் டைப்ல பார்க்குறோம். இங்கிலீஷ் வந்து புக்கில் இருக்கிற லெசன்ஸ் அப்படியே படிக்கிறோம் 1 மார்க்ஸோட. மேக்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷனோட பயிற்சிகள்லாம் பார்க்குறோம். சயின்ஸும் சோஷியல் சயின்ஸும் 1 மார்க் டைப்ல பார்க்குறோம், ஓகேங்களா? இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கு, பியூ எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு, ஆல்மோஸ்ட் வந்து எஸ்டிடி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு கம்பல்சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடுதலாக வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம 6 to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஆல் சப்ஜெக்ட் 6 to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஆல் சப்ஜெக்ட் புக்ஸை வந்து லெசன் பை லெசனாக வந்து டெய்லி வீடியோ போட்டுருக்கோம். வீக்லி ஒன்ஸ் வந்து அதுக்கான கிளாஸும் டெஸ்ட் பேட்சும் நடத்துறோம். சரி, ஓகே. குத்புதீன் ஐபக் வந்து 1206 1210 வரைக்குமான காலகட்டம். குத்புதீன் ஐபக் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா லாகூரை தலைநகராக கொண்டு தனது ஆட்சியை வந்து தொடங்கினார். லாகூர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். ஸோ அந்த லாகூர் பாகிஸ்தான்ல இருக்கு இல்லையா? அந்த லாகூரை தலைநகராக கொண்டு தனது ஆட்சியை தொடங்கினார். பின்னர் தனது தலைநகரை டெல்லிக்கு மாற்றினார். லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாற்றினார். ஐபக் வந்து டெல்லியில் குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டினார். அப்போ குவத்துல் இஸ்லாம் என்ற மசூதியை கட்டியவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் வந்து டெல்லியில் உள்ள குவத்துல் இஸ்லாம் என்ற மசூதியை கட்டினார். அதுவே இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி. இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி எது அப்படின்னு கேட்டா குவத்துல் இஸ்லாம் என்ற இதுதான். இதை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மம்லுக் என்ற அரச வம்சத்தை, அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர். சரி, குதுப்பினாருக்கு அவரே அடிக்கலை நாட்டினார். குதுப்பினாருக்கு அடிக்கலை நாட்டியவர் குத்புதீன் ஐபக். அடிக்கலை நாட்டியவர் மட்டும்தான், கட்டியவர் கிடையாது. குத்புதீன் ஐபக் வந்து குதுப்பினாருக்கு அடிக்கலை நாட்டினார். ஆனால் அவரால் அப்பணிகளை முடிக்க முடியாமல் போயிடுச்சு. அவருடைய மருமகன் யாருன்னு பாருங்க. அவரோட மகன் கிடையாது, மருமகன். அவருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவரான இல்டுமிஷ். இல்டுமிஷ் டங்கா அப்படின்னு சொல்லி ஒரு நாணயத்தை வந்து வெளியிட்டு இருப்பாரு. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வர பாடங்களை படிப்போம். இல்டுமிஷ் என்பவர் தான் வந்து குதுப்பினரை கட்டி முடித்தார். ஸோ அப்போ இதுல என்ன பாருங்களேன், ஒரு ஸ்டோரி மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்கணும் நம்ம. குத்புதீன் ஐபக் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா குதுப்பினாருக்கு கூன்னு வருது பாருங்க. குத்புதீன் ஐபக் குதுப்பினாருக்கு அடிக்கல் நாட்டுறாரு. ஆனா இல்டுமிஷ் தான் குதுப்பினாரை கட்டி முடித்தார். அடுத்து போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்ததில் படுகாயம் அடைந்த ஐபக் 1210 இயற்கை எழுதினார். சரிங்களா? 1210. ஏன் 1206 வரைக்கும்னா அந்த காலகட்டம் தான் இவரோட ஆட்சி காலம்ன்றதுனால அந்த காலகட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ போலோ விளையாட்டின் போது தவறி விழுந்து உயிரிழந்தவர் மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். அடுத்து அவருடைய மருமகன் பார்க்குறோம், இல்டுமிஷ். அவர் தான் இல்டுமிஷ் தான் 1210 1236 வரைக்கும் சுமாராக 26 வருடங்கள் வந்து ஆட்சி புரிந்திருப்பார். ஐபக்கின் மகன் ஆராம் ஷா திறமையற்றவராக இருந்தார். குத்புதீன் ஐபக்கு மகன் இல்லையா, ஏன் மருமகன் ஆட்சி செய்யறாரு அப்படின்னாக்கா குத்புதீன் ஐபக்கோட மகனோட பேர் பார்த்தீங்கன்னா ஆரம் ஷா. ஆரம் ஷா வந்து திறமையற்றவராக இருந்ததன் காரணமாக அவருடைய மருமகன் தான் வந்து ஆட்சி பொறுப்பேற்றார். ஐபக்கின் படை தளபதியாக இருந்த மருமகனாக இருந்த இல்டுமிஷ் தான் என்ன பண்ணாரு, சுல்தானாக தேர்வு செய்தனர். இவருடைய ஆட்சியின் போது மங்கோலியர்கள் செங்கிஸ்கான் தலைமையில் இந்தியாவின் எல்லை பகுதியை அச்சுறுத்தினார்கள். மங்கோலியர்கள், செங்கிஸ்கான் தெரியும் இல்லையா? மங்கோலியர்களோட
அந்த படை தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. செங்கிஸ்கான் அரசனும் தளபதி தெரியாது, ஆனா அவர் தான் வந்து அந்த மங்கோலியர்கள் படை தளபதியா இருந்திருப்பாரு, தலைமை தாங்கி இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணாரு, இந்தியாவின் எல்லை பகுதியிலே அச்சுறுத்தி வந்தார். மங்கோலியர்கள் தாக்குதல் மேற்கொண்டால் அதை எதிர்கொள்வதற்காக துருக்கிய பிரபுக்கள் 40 பேரை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கினார். ஸோ அப்ப என்ன பண்றாரு, மங்கோலியர்கள் தாக்குதல் நடத்துறோம், நம்ம எப்படி அதை காப்பாத்துறது, இந்தியாவை எப்படி காப்பாத்துறது, இவருடைய நாட்டு ஆட்சி பகுதியில் எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லி 40 துருக்கிய பிரபுக்களை வச்சு வந்து என்ன பண்ணாரு, ஒரு குழுவை உருவாக்கினாரு. அக்குழு வந்து சகல்கானி அல்லது நாற்பதின்மர் குழு என்று அழைக்கப்பட்டது. சகல்கானி அல்லது நாற்பதின்மர் குழு என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் உருவாக்குனதுன்னா குத்புதீன் ஐபக்கோட மருமகனான இல்துமிஷ் உருவாக்கினார். எதற்காகனா செங்கிஸ்கானின் அச்சுறுத்தலை சமாளிப்பதற்காக சகல்கானி குழுவை உருவாக்கினார். ஓகே, இல்துமிஷ் தனது படைகளில் பணியாற்றுவதற்கு இக்தாக்களை வழங்கினார். இக்தாக்கள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு ஊதியத்திற்கு பதிலாக வழங்கப்பட்ட நிலங்கள். இல்துமிஷ் அவருடைய ஆட்சி காலத்தில் அதிகாரிகளுக்கு என்ன பண்ணாரு, ஊதியத்திற்கு பதிலாக நிலங்களை வழங்கினார். அந்த நிலங்களுக்கு பேர் தான் இக்தாக்கள் என்று அழைக்கப்பட்டன. நிலத்தை பெற்றவர் இக்தாதர் என்று அழைக்கப்பட்டார். இக்தாதர் அல்லது முக்தி என அழைக்கப்பட்டார். இது ரெண்டு வார்த்தைகள் வரதான் ரொம்ப கஷ்டம். இக்தாதர் அல்லது முக்தி எனப்பட்டனர். அதை வச்சிருக்கோம். ரஷ்யா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இவங்களோட மகன் தான் இல்துமிஷ். திறமை வாய்ந்த மகன் மரணமுற்றதால் தனது மகளான ரஷ்யா சுல்தானாவை அரியணையிச்சினார். அவர் வந்து அந்த யாரு, ஏதோ ஒரு வெளிநாட்டு, இவங்களை வந்து வெளிநாட்டு ஒரு அவங்க வந்து இவங்க மனம் முடிச்சிருப்பாங்க, அந்த வம்சத்திலே இல்லாத ஒரு ஆளை. அது வந்து அடுத்தடுத்து நம்ம படிப்போம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து குத்புதீன் ஐபக் பார்த்தோம். குத்புதீன் ஐபக் அடுத்து வந்து அவருடைய மருமகனான இல்துமிஷ் பார்த்தோம். இல்துமிஷோட மகன் திறமையானவன் தான், ஆனா அவர் வந்து இறந்து விட்டதன் காரணமாக அவருடைய மகளான ரஷ்யாவை வந்து அவர் வந்து அரியணை ஏற்றுகிறார். இவர் தான் இந்தியாவின் முதல் பெண் அரசி ஆவார். இந்தியாவின் முதல் பெண் அரசி யாருன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா. யார் அவ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யான்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இல்துமிஷோட மகள். சரிங்களா, இவர் தான் இந்தியாவின் முதல் பெண் அரசி ஆவார். 1240 கொலை செய்யப்பட்டார். அவரு வந்து கொலை செய்யப்படுகிறார். சரிங்களா, ஆனா 1236 40 வரைக்கும் ஒரு 4 வருஷம் மட்டும் அவங்க ஆட்சி பண்ணிருப்பாங்க. சரிங்களா, சரி ஓகே. அடுத்து பாருங்க, கியாசுதீன் பால்பன். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவிற்கு பின் வலிமை குன்றிய 3 சுல்தான்கள் ஆட்சி செய்தார்கள். ரஷ்யாவுக்கு பிறகும் வராங்க, அதாவது விச் மீன்ஸ் 40ல இருந்து 66 வரைக்கும் 26 வருடங்கள் வந்து வராங்க. ஆனா அவங்க வந்து வலிமை குன்றிய அரசர்கள்ன்றதால அவங்க வந்து வரலாற்றில் இடம்பெறவில்லை. இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வராரு. இவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஆளு. இவர் வந்து ஒரு சில விஷயங்களை செஞ்சிருப்பாரு. ஸோ அதனால அவரை பத்தி படிக்கிறோம். கியாசுதீன் பால்பன். கியாசுதீன் பால்பன் இவர் வந்து என்ன பண்றாருன்னா அரச பொறுப்பேற்கிறார். பால்பன் வந்து அரச பொறுப்பேற்கிறார். 40 குழுவை ஒழித்தார். சகல்கானி அல்லது 40 குழு யார் உருவாக்குனது, இல்துமிஷ் உருவாக்குனார் இல்லையா, சகல்கானி அல்லது 40 குழு அப்படின்னு சொல்லி அந்த குழு வந்து இவர் ஒழிச்சிடுறாரு. அது எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு சொல்லி. பால்பன் வந்து பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ருவை ஆதரித்தார். இது ரொம்ப முக்கியமானதுங்க. பாரசீக கவிஞரான அமீர் குஸ்ருவை ஆதரித்த மன்னர் யார், கியாசுதீன் பால்பன். பாரசீக கவிஞர் யாரு, அமீர் குஸ்ரு. அவரை ஆதரித்த மன்னன் யாரு, பால்பன். பால்பனின் மகன் வந்து கைகுபாத் திறமையற்றவராக இருந்தார். இப்போ எல்லா மகன்களும் வந்து அரசர்களுக்கு பிறக்க மகன்களும் வந்து திறமையானவர்களாக இருப்பதில்லை. அந்த மாதிரி இருக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி வந்து ஆரம் ஷா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மகன் வந்து திறமையற்றவராக இருந்தார். யாரோட மகன், குத்புதீன் ஐபக்கோட மகன் வந்து ஆரம் ஷா. அவர் வந்து திறமையற்றவராக இருந்தார். அதனாலதான் மருமகனான இல்துமிஷை வந்து அரசராக நியமிக்கிறார். ஸோ அப்போ இல்துமிஷுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யாரு பார்த்தீங்கன்னா, அவரோட மகன் இறந்து விடுவதன் காரணமாக அவருடைய மகளான ரஷ்யாவை வந்து அவர் வந்து பெண் அரசியாக முடிசூட்டார். அதற்கு பிறகு வந்த அரசர்கள் வந்து ஒரு 26 வருஷம் ஆட்சி பண்ணவங்க யாரும் வந்து பெருசா ஒன்றும் சாதிக்கல. ஸோ அதுக்கு பிறகு வந்த கடைசியா வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன். பால்பன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 40 குழு இல்துமிஷ் உருவாக்கிய அந்த சகல்கனி அல்லது 40 குழுவை ஒழிக்கிறாரு. அதுவும் இல்லாம இந்த பால்பன் என்று சொல்லக்கூடிய அரசர் வந்து அமீர் குஸ்ருவை ஆதரிக்கிறார். அமீர் குஸ்ரு வந்து ஒரு கவிஞர், பாரசீக கவிஞர். போதாதுக்கு அவர் பால்பனின் மகன் கைகுபாத் வந்து திறமையற்றவராக இருக்கிறார். 1290 படைத்தளபதியாக பணியாற்றிய மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி இங்கதான் வராரு. திரும்ப என்ன பண்ணுவாங்க, மகன் திறமையற்றவராக இருந்தா ஒண்ணு மகள், அப்படி இல்லாட்டி மருமகன் இல்லாட்டி படைத்தளபதி, அவங்க தான் வருவாங்க. அப்ப இங்க யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா, மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்றார். சுல்தான் கைகுபாத் பெயரில் கில்ஜி நாட்டை ஆட்டார். ஆனா கைகுபாத் தான் திறமை அப்படின்னு சாரி மன்னர்னா இருந்தால் கூட, ஆனா ஆட்சி பொறுப்பு எல்லாமே யாருக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ஜலாலுதீன் கில்ஜி கிட்ட தான் இருக்கும். ஜலாலுதீனால் கைகுபாத் கொல்லப்பட்டார். பாக்குறாரு, என்னடா இது, நம்மளே வந்து
அரசருக்கு அவர் சொல்ற பேச்சு தான் எல்லாத்தையும் கேட்கற மாதிரி இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாரு, ஜலாலுதீன் கில்ஜி என்ன பண்ணாரு, மன்னரான கைகுபாத்தை கொண்டுட்டு அடிமை வம்சம் முடிவுக்கு வந்தது. அதோட அடிமை வம்சத்தை அவர் வந்து ஒழிச்சிடுறாரு. ஜலாலுதீன் கில்ஜி வந்து அடிமை வம்சத்துல வரல, அதனால அவர் அடிமை வம்சத்தை தொடங்க மாட்டார், கில்ஜி வம்சத்தை தொடங்குறாரு. புரியுதுங்களா? அப்ப கடைசி மன்னர் யாரு அடிமை வம்சத்தில் பார்த்தீங்கன்னா கைகுபாத். முதல் மன்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குத்புதீன் ஐபக். ஓகே, சரி. ஜலாலுதீன் கில்ஜி வந்து கில்ஜி வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. ஜலாலுதீன் ஆட்சியின் போது படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. அதனை தலைமையேற்று நடத்தியவர் அலாவுதீன் கில்ஜி. சரிங்களா? அப்ப ஜலாலுதீன் கில்ஜி படைத்தளபதியாக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. இவர் ஜலாலுதீன் கில்ஜி உடன் பிறந்த சகோதரன் மன்னர் ஆவார். ஓகேங்களா? ஆனந்த் தம்பி பசங்க. பின்னர் ஜலாலுதீனை வஞ்சகமாக கொன்றார். இவன் வந்து எப்படி வந்து மன்னரை கைகுபாத்தை கொண்டுட்டு வந்து ஜலாலுதீன் கில்ஜி வந்து மன்னர் ஆனாரோ, அதே போல அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணாருன்னா இந்த ஜலாலுதீன் கில்ஜியை வந்து கொண்டுட்டு இவர் வந்து அரசராக ஆகிறார். இதுக்காக ஒரு ஸ்டோரி மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அப்படியே பார்த்துட்டே வாங்க. நம்ம ஒரு லெசன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம், ஸோ அது வந்து ஈஸியா தான் இருக்கும். இவர் தனது தலைமை தளபதி மாலிக் கபூரை 1310 தென்புலத்தின் வெகு தொலைவில் உள்ள மதுரை வரை படையெடுக்க அனுப்பினார். மதுரை வரை மாலிக் கபூர் வந்து மதுரை வரை வந்து போயிருக்காரு. இவர் வந்து யாருடைய படைத்தளபதினு பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதி. அலாவுதீன் கில்ஜியோட படைத்தளபதி தான் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா மாலிக் கபூர். சரிங்களா? அப்போ ஜலாலுதீன் கில்ஜியோட உடன் பிறந்தாரோட மகன் தான் வந்து யாரு, அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியோட படைத்தளபதி தான் மாலிக் கபூர். கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி. சித்துரையும் சூறையாடினார். அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணாரு, சித்திரை சூறையாடினார். அதனால கோட்டையில் இருந்த பெண்கள் தங்கள் மரபின்படி ஜவ்ஹர் சடங்கின்படி தீயில் குதித்து இருந்தனர். ஜவ்ஹர் என்ற சடங்கின்படி. அப்போ அங்கிருந்த பெண்கள் ஒரு கோட்டையை வந்து சூறையாடும் போது அந்த பெண்கள் வந்து கையாடப்படுவார்கள். அவர்கள் வந்து எதிரி நாட்டு மன்னருக்கு வந்து அடிமையாவார்கள், இரையாவார்கள் என்பதனால அவங்க என்ன பண்றாங்க, ஜவஹர் அப்படின்னு ஒரு தீயை ஒட்டி கொளுத்தி அதுல வந்து எல்லாரும் குதிச்சு இறந்துடுறாங்க. இது வந்து ஒரு மரபா இருந்திருக்கு அந்த காலத்துல. ஏன்னா எதிரி நாட்டு மன்னர்களால் வந்து கடத்தப்பட்டு அவர்களுக்கு சிரமப்படுவதை விட இது வந்து மேல்னு சொல்லி எடுத்து பண்றாங்க. அதன் பிறகு அலாவுதீன் கில்ஜி வந்து என்ன பண்றாரு, 1314 இயற்கை எழுதினார். அவருடைய வழித்தோன்றல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டு தோல்விவிட்டதால் கியாசுதீன் துக்ளக், இப்பதான் வந்து துக்ளக் அரச வம்சம் வருது. யாரு, கியாசுதீன் துக்ளக் என்பவர் அதிகாரத்தை கைப்பற்றி துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவிக்கிறார். முதல்ல வந்து அடிமை வம்சம், அது வந்து குத்புதீன் ஐபக். அதுக்கப்புறம் வந்து இந்த கில்ஜி வம்சம், இது வந்து ஜலாலுதீன் கில்ஜி. அதன் பிறகு வந்து துக்ளக் அரச வம்சம், இது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக். சரி, துக்ளக் அரச வம்சம், துக்ளக் மரபை தோற்றுவித்தவர் கியாசுதீன் துக்ளக். நம்ம இப்பதான் படிச்சோம். இவர் தனது மகனான ஜூனா கானை, ஜூனா கானை வாரங்களுக்கு எதிராக போரிட அனுப்பினார். வாரங்களுக்கு எதிராக போரிட வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜூனா கான். ஜூனா கான் வாரங்கள் அரசன் ருத்ரதாமனை தோற்கடித்தார். ஜூனா கான் என்ன பண்றாரு, துக்ளக் அரச வம்சத்தோட அவர் வந்து மகன் இளவரசர் வந்து ருத்ரதாமனை வந்து தோற்கடித்தார். அங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட செல்வங்களை வைத்தே இவர் டெல்லிக்கு அருகே துக்லாபாத் எனும் புதிய நகரை கட்டினார். ஜூனா கான் தனது தந்தையை கொன்று முகமது பின் துக்ளக் என்னும் பெயரோடு அரியணை ஏறினார். பாருங்க, கியாசுதீன் துக்ளக் தான் வந்து இந்த துக்ளக் அரச வம்சத்தையே தோற்றுவிக்கிறவர். ஆனா அவரோட அப்பாவையே அவர் கொண்டுட்டு என்ன பண்றாரு பாருங்க. ஜூனா கான் தனது தந்தையை கொன்று முகமது பின் துக்ளக் என்னும் பெயரில் அரியணை 1325 ஏறுகிறார். ஒரு 5 வருஷம் இவர் வந்து பொறுமையா இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க, முகமது பின் துக்ளக் இவரோட பையன், இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சுமார் 26 வருஷம் இவர் ஆட்சி பண்றாரு. முகமது பின் துக்ளக் மிகவும் கற்றறிந்த மனிதராவார், நல்லா படிச்சிருக்கிறாரு. தலைநகரை டெல்லியில் இருந்து நாட்டின் மையப்பகுதியாக தேவகிரிக்கு மாற்றினார். முகமது பின் துக்ளக் தான் என்ன பண்றாருங்க, டெல்லி வேண்டாம், அங்கிருந்து தேவகிரிக்கு மாத்தலாம் சொல்லி தலைநகரை மாத்துறாரு. தேவகிரியின் பெயரை தௌலதாபாத்னு பெயரும் மாத்துறாரு. அலாவுதீன் நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றினார். ஆனா துக்ளக் செப்பு நாணயங்களை பணமாக வெளியிட்டார். இதுக்கு முன்னாடி இருந்த அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா நிலவரி வந்து வசூல் பண்றாரு, தானியமா வசூல் பண்றாரு. ஆனா வந்து இவர் முகமது பின் துக்ளக், அந்த கியாசுதீன் துக்ளக் அப்புறம் வர முகமது பின் துக்ளக் என்ன பண்றாருன்னா செப்பு நாணயங்களை பணமாக வெளியிடுகிறார். சரி, ஃபெரோஷா துக்ளக், அடுத்து ஃபெரோஷா துக்ளக் பார்க்கிறோம். முகமது பின் துக்ளக் தொடர்ந்து கியாசுதீன் இளைய சகோதரன் மகனான ஃபெரோஷ் அரியணை ஏறினார். ஃபெரோஷா துக்ளக் சொல்றாங்க, இவர் இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தார். தேவையில்லாத வரிகளை என்ன பண்றாரு, ரத்து செய்கிறார். இவர் 83 வயதில் இயற்கை எழுதினார். அடுத்து ஃபெரோஷா துக்ளக் மரணமுற்ற பிறகு 10 ஆண்டுகள் கழிந்த நிலையில் தாமர் லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் டெல்லியை சூறையாடினார். டெல்லியை வந்து சூறையாடினார். இப்ப என்னாச்சு, அடிமை வம்சத்திலிருந்து கில்ஜி வம்சம் வந்துச்சு, கில்ஜி வம்சத்திலிருந்து துக்ளக் வம்சம் வந்துச்சு. துக்ளக் வம்சம் கடைசியா வந்து ஆட்சி பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த முகமது பின் துக்ளக். இப்போ இவர் ஆட்சி பண்றதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா டெல்லியை வந்து தாமர்ல என்று அழைக்கப்பட்ட தைமூர் வந்து டெல்லி சூறையாடுகிறார். சரிங்களா?
அடுத்து சையத் அரச வம்சம், அதுக்கப்புறம் வருது சையத் அரச வம்சம். சையத் அரச வம்சம்னா அது பாருங்க, டெல்லியை விட்டு செல்வதற்கு முன்பாக தைமூர் என்ன பண்றாரு, இவர் வந்து போரார் தான், இவர் வந்து சூறை ஆடிட்டாரு, கதையை முடிச்சிட்டாரு. யாரு? முகமது பின் ஃபெரோஷா துக்ளக், சாரி ஃபெரோஷா துக்ளக்கோட கதையை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து தைமூர் வந்து என்ன பண்ணாரு, டெல்லி ஆக்கிரமிச்சு இந்த இடத்துல சையத் அரச வம்சத்தை தோற்றுவிக்கிறார். சையத் அரச வம்சத்தை தோற்றுவிக்கிறார். டெல்லியை விட்டு செல்வதற்கு முன்பாக தைமூர் தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு கிஷிர் கான் என்ற தனது பிரதிநிதி ஆளுநராக நியமித்து சென்றார். கிஷிர் கான் சையத் அரச வம்சத்தை தோற்றுவிக்கிறார். வம்சத்தின் கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம் ஷா 1451 பதவியை துறந்தார். ஓகேங்களா? சையத் அரச வம்சத்தின் கடைசி ஆலம் ஷா, கடைசி அரசர். இவர் வந்து சிர்ஹிந்த் பகுதியின் ஆளுநராக இருந்த பகலுல் லோடிக்கு வாய்ப்பை வழங்கியது. ஓகேங்களா? இவர் போனதுக்கு அப்புறம் பகலுல் லோடி, தைமூருக்கு அப்புறம் தான் பகலுல் லோடி வரார். சரி, லோடி அரச வம்சத்தை இவர் தோற்றுவிக்கிறார். லோடி மரபை தோற்றுவித்தவர் பகலுல் லோடி. 1489 பகலுல் லோடியை தொடர்ந்து அவரது மகன் சிக்கந்தர் லோடி சுல்தானாக பொறுப்பேற்கிறார். ஆக்ரா நகரை நிர்மாணித்த அவர் அந்நகரை தலைநகராக்கினார். இவர் தான் வந்து ஆக்ராவை தோற்றுவிக்கிறார். ஆக்ராவை தான் வந்து தலைநகராக மாற்றுகிறார். சிக்கந்தர் மரணமுற்றதை தொடர்ந்து அவருடைய மகன் இப்ராஹிம் லோடி பாபரால் 1527 பானிபட் போருக்கு தோற்கடிக்கப்பட்டார். இப்போ என்ன பண்றாரு, இப்ராஹிம் லோடி வந்து பாபர் கிட்ட தோத்துறாரு. இவ்வாறு லோடி அரச வம்சம் வந்து டெல்லி சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த பாபர் முகலாய பேரரசை நிறுவினார். அதன் பிறகுதான் முகலாய பேரரசே வருதுங்க. சரிங்களா? சரி, இஸ்லாமிய கட்டிடக்கலையை பார்க்கும்பொழுது இக்கால கட்டிடங்கள் முகலாய பேரரசு வந்து அடுத்த வந்து பருவமே மாறும். இரண்டாம் பருவத்தில் வரும். 7th ஸ்டாண்டர்ட் இரண்டாம் பருவத்தில் வந்து பாமினி அரசுகள் அப்படி லைனா வரும். இக்கால கட்டிடங்கள் வடிவங்கள் பாரசீக பாணியிலும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் அமைந்திருந்தன. குதுப் மினார், அலை தர்வாசா, குவத் இஸ்லாம் வந்து மசூதி நம்ம சொன்னோம் இல்லையா. அப்புறம் மோத்தி மசூதி, இல்டுமிஷ், பால்பன் ஆகியோரின் கல்லறைகள், தௌலாபாத், ஃபெரோஷாபாத் ஆகிய இடங்களில் கோட்டைகள் அனைத்தும் இந்த பாணியில் அமைக்கப்பட்டன. இதெல்லாம் இஸ்லாமிய கட்டிடக்கலை. சரிங்களா? வெறும் 4 பக்கமா நம்ம இந்த பாடத்தை வந்து நம்ம ரொம்ப ஷார்ட்டா பார்த்துட்டு, டெல்லி சுல்தானியம் 7th ஸ்டாண்டர்ட் 7ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி. சரிங்களா? 7ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில டேர்ம் 2, சரி டேர்ம் 1னா முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய 4வது பாடம். ஓகேங்களா? சரி, இந்த இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நான் இந்த இதோட பிடிஎஃப் வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க, இல்லை அப்படியே கூட படிச்சுக்கங்க. நமக்கு வந்து வீக் டெஸ்ட் வந்து நாளைக்கு இருக்கும். ஓகேங்களா? நாளைக்கு வந்து வீக் டெஸ்ட் இருக்கும். மறக்காமல் எல்லோரும் வீக் டெஸ்ட் எழுதுங்க. வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.